ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் இன்றைக்கி என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டுருந்தது. அப்புறம் இதில் வந்து மணி சேவிங் டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது நேற்று செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்த வீடியோ. இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து காலையில் அறக்க பறக்க சமையல் செய்கிற வேலை கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஆஃபீஸ்லேயே தான் வந்து லஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. பசங்க 2 பேருக்குமே வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. சாதனாக்கு வந்து 1 to 1 நாள் தான், அதுவும் ஆஃப் டே தான் அவளுக்கு ஸ்கூலு. வெற்றிக்குட்டிக்கு மட்டும் காலையில் என்ன டிஃபன் செய்யணும், அப்படி இல்லைன்னா வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் அதுமாரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதையும் வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். வெற்றிக்குட்டி எது கொடுத்தாலும் வந்து அவன் சாப்பிட்டு வந்துப்பான். மதியம் சாதனா வீட்டில் இருக்கிறதுனால சுட சுட சமைச்சு நானும் அவளும் வந்து சாப்பிட்டுக்கிறது. இன்றைக்கி காலையில் வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் தான் வந்து பண்ணியிருந்தேன். அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு வச்சு விட்டுட்டு காய் தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்த காய் எடுத்து வைக்கல. கையோட அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே வந்து இன்றைக்கி வந்து கேரட்டு, பீட்ரூட், நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போடுவேன். வாரத்தில் குறைஞ்சது ஒரு 3 இல்லை 4 நாளாவது இந்த ஜூஸ் வந்து குடிச்சிடுவோம். அப்புறம் இந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை ஜூஸ் அது வந்து 1 to 1 நாளோ இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி அதையும் வந்து குடிச்சிக்கிறது. இந்த ஜூஸ் போடுற அன்றைக்கி அது போட மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் வந்து சாப்பாடு மீதி இருந்ததுன்னா பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன், நீராகாரம் குடிக்கிறது. அப்புறம் சாதம் வடிக்கிற மாரி இருந்தோம்னா அந்த கஞ்சி தண்ணி வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து குடிச்சிக்கிறது. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட் ஐட்டமே வந்து நிறையா வந்து குடிச்சிக்கிட்டே இருப்போம். இந்த ஜூஸ்லாம் போடாத அன்றைக்கி தான் வந்து காலையிலே வந்து டீ குடிச்சிக்கிறது. அப்படி இல்லைன்னா வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த உடனே சாப்பிட்ட உடனே வந்து டீயோ காஃபி போட்டு குடிச்சிப்பேன். காலையில் வந்து பசங்க சரியான முறையில் சாப்பிட்லன்னா அவங்களுக்கு வந்து கேட்டுட்டு டீ போட்டு கொடுப்பேன். அப்புறம் இந்த கேரட்டு, பீட்ரூட் பொரியல்னாலே என்னுடைய பசங்க அந்த அளவுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. எப்போ இது வாங்கினாலுமே வந்து இதுமாரி ஜூஸாக தான் வந்து அடித்து கொடுத்துருவேன். அப்படி இல்லை என்னைக்காவது ஒரு நாள் இந்த பீட்ரூட்லாம் அரைச்சிட்டு அந்த சாறு எடுத்து சப்பாத்தி கூட வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கிறது, இல்லைன்னா தோசை மாவில் ஊற்றி கொடுத்துப்பேன். அதுமாரி பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுமாரி கொடுத்தா சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் பொரியலாக இல்லை வேறு எதனா சமையலில் சேர்த்தா வந்து அந்த அளவுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. நான் எப்போ இந்த காய் வாங்கினாலுமே மேக்ஸிமம் ஜூஸு தான். ஆனால் எனக்கு இந்த பீட்ரூட், கேரட் பொரியல்னால் ரொம்ப பிடிக்குங்க. எனக்காவது ஆசையாக இருந்ததுன்னா எனக்கும் சாதனை அப்பாவுக்கு மட்டும் வந்து நான் செஞ்சுப்பேன். டிஃபன் வேலை ரொம்ப சிம்பிளுங்கிறனால டக்குன்னு வேலை எனக்கு முடிஞ்சிச்சு. டிஃபன் வேலையை பார்த்துக்கிட்டே தான் அந்த ஜூஸ் போடுறது, மாவு பிசைறதுன்னு இந்த வேலை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வெற்றிக்குட்டிக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் மதிய டைமில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு அந்த பூரியை போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இன்றைக்கி அவனுக்கு லஞ்சுக்கு வந்து பூரி தான். கோதுமை மாவில் தாங்க எப்போதுமே வந்து நான் பூரி போடுவேன். சப்போஸ் மைதா இருந்ததுன்னா 2 மாவும் கலந்துட்டு வந்து போடுவேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாரி அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையக்கூடாது. அதோட கொஞ்சம் கெட்டியாக தான் வந்து இது பிசையணும். அப்போ தான் வந்து எண்ணெய் இழுக்காமல் வந்து இருக்கும். சாதனா அப்பாவுக்கு வந்து பூரினாலே அந்தளவுக்கு வந்து பிடிக்காதுங்க, விரும்ப மாட்டாங்க. காலையில் தானே என்னைக்காவது ஒரு நாள் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட்டோங்கிற பேருக்கு 2 இல்லை 3 தான் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பூரிக்கு பிசைஞ்ச மாவு கொஞ்சம் கல்லாட்டம் தான் பிசைவேன் இல்லைங்களா, அதே மாவுலேயே வந்து நீ பூரியாக போடுறதுக்கு பதிலாக எனக்கு சப்பாத்தியே போட்டு கொடு, கல்லாட்டம் இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பூரியை விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், காலையில் தானே சாப்பிட்றீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒரு 3 பூரி போட்டு கொடுத்து குடிக்கிறதுக்கு அந்த ஜூஸை வந்து கொடுத்துட்டேன். எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து டீ மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்நாக்ஸும் வேணான்னு சொல்லிட்டாங்க. எப்போதும் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் ஏதாவது வேக வச்சு கொடுத்து அனுப்புவேன். அப்படி இல்லைன்னா முட்டை வேக வைப்பேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸும் வந்து செய்யலை. வெற்றிக்குட்டிக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பனானா வந்து இருக்குது, இந்த கேரட் இருக்குது, 2 கொடுத்தான்னா அதை எடுத்துகிட்டு போய்ப்பான். நேற்று நைட்டுலாம் வந்து எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மழையாக தாங்க இருந்தது. ரொம்ப பெரிய மழைலாம் இல்லை, மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. வாசலில் வந்து தண்ணி லைட்டாக நிற்கிது மழை பெஞ்சதுனால. இன்றைக்கி வந்து தெருவாசல் வேலை வந்து இப்போ சாதனப்பா அங்கே கீழே இறங்கும்போது ஆஃபீஸ் போகும்போது தான் போய் வந்து லைட்டாக பெருக்கி விட்டுட்டு கோலம் போடணும். இப்போ பெருக்கிற பாப்பா வர்றதில்ல, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலங்கிறனால அவள் வர்றதில்ல. இப்போ நம்ம தான் வந்து பெருக்கிட்டுருக்குறோம். இன்னும் எத்தனை லெசன் இருக்குது? இன்னொரு தாண்டி இருக்குது, படிச்சிருவீங்களா? அந்த ஒர்க் ஷீட்டும் முடிச்சிருங்க, சரிங்களா? வரேன், நீ படிச்சுக்கிட்டே இரு, அம்மா சொல்லித்தரேன். அக்கா எழுஞ்சிட்டேன். அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, அவனுக்கு அந்த ஒர்க் ஷீட்டு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நீ போய் படிப்போ. அவன் படிக்கிறான். சோஃபா கவர் மட்டும் போடு, அம்மா வந்து போட்டி தள்ளிட்டு அம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த பாத்திரம் கிடக்கணும், 2 3 பாத்திரம் கிடக்கு, விளக்கணும்.
நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருக்கி தள்ளிட்டு மாப்பெலாம் போட்டு விட்டாச்சு. வெளியில் வறண்டா மட்டும் வந்து தொடச்சி விடணும். ஏன்னா நைட்லேயும் வந்து அப்பப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தது. நைட்டு வந்து கரண்ட்டு வேறு இல்லைங்க. சரியான முறையில் தூக்கமே இல்லை. 12 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. அதனால் காலையில் எழுந்திருக்க முடியல இன்றைக்கி. கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சேன். டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெளியில் வராண்டாலாம் வந்து நல்லா கழுவி விட்டேன். ஏன்னா மழை பெஞ்சதுனால ஒரு மாதிரியாக இருந்தது, நச நசன்ட்டே இருந்தது. தொடச்ச வேலைக்காகாதுன்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி விட்டுட்டேன். தொடப்பம் கீழே போய் எடுத்துகிட்டு வரணும், கொஞ்சம் அலுப்பாக இருந்ததுனால இந்த தொடப்பத்திலே வந்து அப்படியே சும்மா லைட்டாக தண்ணியை தள்ளி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிலவாசல் மட்டும் வந்து தொடச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோலம்லாம் வந்து போட்டு விட்டேன். காலையில் எழுந்திரிச்சதுமே முதல் வேலையாக மிஷின்லேயும் வந்து துணி போட்டு விட்டுட்டேன். அதை வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து காய வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நானும் ரெடி ஆகிட்டு பசங்களை ரெடி ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு வழக்கம் போல் அந்த ஒரு 8:45 9 மணி போல் ஆகிடுச்சி. இன்றைக்கி வெற்றிக்கு மட்டும் தான் வந்து ஸ்கூலு. சாதனா வீட்டில் தான் வந்து இருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அவள் படிக்க போயிடுவேன். நான் அப்புறம் நம்மளுடைய ரெகுலர் இந்த யூடியூப் ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கிச்சனில் கொஞ்சம் வேலை வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து செய்யணும். மதியம் சமைச்சிக்கிட்டே வந்து அந்த வேலையை தான் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி மதியம் சமையலும் ரொம்ப சிம்பிள் தான். சாதம் வடித்து நாங்கள் 2 பேர் மட்டுங்கிறதுனால பருப்பு துவையல் அரைச்சி சாப்பிட்டுக்க போகிறோம். தொட்டுக்கிறதுக்கு வந்து சாதனாக்கு வேணும்னா அவள் வந்து முட்டை ஊற்றிப்பான். எனக்கு வந்து ஊறுகாய் வந்து இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்மளுடைய ஒர்க்கில் வந்து முடிச்சுட்டு திருப்பி ஒரு 11:30 மணிக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போதைக்கு கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. நேற்று நைட்டு விளக்குனது, காலையில் 1 2 பாத்திரம் விளக்குனது எல்லாமே இந்த டப்பில் தான் இருக்குது. அதெல்லாம் தான் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒலையை வச்சு விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து டீ தான் வந்து போட போகிறேன். டீ போடுறதுக்கு பாலெல்லாம் ஊற்றி வச்சுட்டு டீ தூள் போடும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒலை வச்சுருக்கோம் இல்லைங்களா குண்டு, அந்த தண்ணியில் வந்து டீ தூளை போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி வேறு தண்ணி மாற்றி வச்சுட்டு டீ போட்டுட்டு இருந்தேன். இதுமாரி சமைக்கும் போது சில சமயம் இதுமாரி ஏதாவது ஒரு சிந்தனையில் வந்து மாற்றி இதுமாரி பண்ணிவிடுவேங்க. அன்றைக்கி சாதனா பிறந்தநாள் பண்ணிக்க கூட வந்து சட்னிக்கு வந்து தாளித்து கொட்டும் போது சட்னியில் அந்த தாளிப்பை கொட்டாமல் கேசரி பண்ணி வச்சதில் அதில் கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதில் எடுத்து போட்டுட்டு திருப்பி புதுசாக அப்புறம் சட்னி தாளித்தேன். டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிச்சனில் என்னென்ன வேலை வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன்னா, இப்போ கடலை மாவு வாங்கினது அப்படியே தாங்க வந்து இருக்குது. ஏதாவது பலகாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கினேன். மாதமே வந்து இப்போ முடிய போகுது. இப்போ தான் அது வந்து செய்ய போகிறேன். சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி தான் வந்து கேட்டாங்க. லாஸ்ட்டு 2 தடவையாக ஓமப்பொடி தான் வந்து நான் போட்டேன். அதனால் இன்றைக்கி கார சேவ் தான் வந்து போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து இட்லி பொடி, சாம்பார் பொடி, மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து இடிக்க வேண்டியது இருக்குது. மேக்ஸிமம் இந்தமாரி பொடி ஐட்டம்லாம் இடிக்கிற மாரி இருந்தால் ஒரே நாளே வந்து பிளான் பண்ணிக்கிறது. இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் கிட்ட வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலையை வந்து முடிக்கணும். அடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டுக்கிட்டே தான் இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து காரசேவு போடுறதுனால அதுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து தேவைப்படும். கொஞ்சம் கொரப்பாக வந்து இடிச்சுக்கணும். மிளகு வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இடிக்கும் போது நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வந்து அதை வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பொடி ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இடிக்க போகிறேன். ஏன்னா மாத கடைசி இல்லைங்களா, இருக்கிறத வச்சு வந்து இதுமாரி பொடி ஐட்டம்லாம் வந்து இடித்து வச்சுக்க போகிறேன். சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த இட்லி சாம்பாருக்கெலாம் வந்து எனக்கு அந்த சாம்பார் பொடி போட்டால் ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மல் சாம்பார் வைக்கும் போது அதுக்கும் கொஞ்சம் அது போட்டுக்கலாம். 2த்துக்கும் ஒரே பொடி தான் அது.
மெயினாக மிளகுத்தூள் இடித்து வைக்கணுங்க. சாதனாப்பாவுக்கு வந்து ஆம்லேட்டுக்கு வந்து மிளகுத்தூள் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். மிளகுத்தூள் காலியாகிடுச்சு, அதனால் அதையும் வந்து கொஞ்சமாக இடித்து வச்சுக்க போகிறேன். மிளகு கம்மியாக தான் இருந்தது. ஒரு வேளை ரசம் வைக்கிறதுக்கு மட்டும் வந்து மிளகு எடுத்து வச்சுட்டு மீதி மிளகுலாம் வந்து பொடி பண்ணி வச்சிட போகிறேன். அப்புறம் இட்லி மிளகாய் பொடி சாதனாப்பாக்கும் வெற்றிக்கும் இந்த இட்லி மிளகாய் பொடி என்ன தான் நம்ம சட்னி சாம்பார் இருந்தாலுமே இந்த பொடி இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் காலி ஆகிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இடிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறையா இருந்ததுங்க, நேற்று வாங்கிட்டு வரும்போதே நல்லா இருந்தது. அதில் அப்படியே லைட்டாக நல்லா வந்து அலசிட்டு நைட்டே வந்து இதுமாரி துணியில் போட்டு வச்சுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அது டைம் இல்லைன்னா கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா மாரி துணியில் வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அதாவது அந்த டஸ்ட்டெல்லாம் இல்லாதமாரி நல்லா வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அளவுகள்லாம் நான் எதுவும் வந்து சொல்லலைங்க. நான் இன்றைக்கி செய்கிறது எல்லாமே சும்மா கைக்கு வந்த அளவு தான் வந்து போட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து இந்த கருவேப்பிலை இட்லி மிளகாய் பொடியெலாம் வந்து நான் தனியாகவே வந்து நான் ரெசிபி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இந்த சாம்பார் பொடி இந்த பொடி ஐட்டம் எல்லாமே ஏற்கனவே நான் ஷேர் பண்ணதுனால இன்றைக்கி நான் வந்து டீட்டெயிலாக வீடியோ வந்து எடுக்கலை. கடையில் பூரி போட்ட எண்ணெய் அப்படியே தான் இருந்தது. அது இப்போ வந்து வடிகட்டிட்டு அதே வானலில் தான் வந்து இட்லி பொடி வந்து வறுத்துக்க போகிறேன். இட்லி பொடிக்கு எப்போதுமே நான் எண்ணெய் சேர்க்க மாட்டேன் வறுக்கிறதுக்கு. அது வானலில் லைட்டாக ஊற்றி இருக்கிறது தான், ரொம்பலாம் நிறைய எண்ணெய் இருக்காது. அதனால் அதிலே வந்து வறுத்துக்க போகிறேன். இதுக்காகவே வேறு வானல் எடுக்கணுமேங்கிறதுக்காக தான் நான் அந்த வானல்லே வந்து வறுத்துக்க போகிறேன். பொடிக்கு எல்லாமே நான் வந்து மொத்தமாக வானலில் வந்து கொட்டிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வறுத்துக்கிறது. தனித்தனியாக வறுத்துக்க மாட்டேன், டைம் வேஸ்ட் ஆகும். இது வந்து ஒன்றாவே வறுத்துக்கலாங்க. எல்லாமே ஈவனாக நல்லா வறுபட்டுடும். கருவேப்பிலையும் நல்லா வந்து ஃபஸ்ட்டே போட்டுடணும், அப்போ தான் அது நல்லா மொறு மொறுன்னு வரும். இட்லி பொடிக்கு கடைசியாக வந்து எள்ளும் ஜீரகம் மட்டும் கடைசியாக வறுத்துட்டு சேர்க்கணும். ஏன்னா அது ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா கருகிடும். அதனால தான் அது கடைசியாக சேர்த்துக்க போகிறேன். இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடிக்கும் வறுத்துட்ருந்தேன். அது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எடுக்கிறேன். அதை வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் வேணும்னா கருவேப்பிலை வேணால் சேர்த்துக்கலாம். இதை மட்டும் சேர்த்து தான் இந்த பொடி வந்து இடிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிளகு வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். காராசேவுக்கு வந்து மாவு வந்து பிசையணும் இனிமே. காராசேவுக்கு வந்து மிளகு வந்து ரொம்ப நைஸாக வந்து பொடிச்சிக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக வந்து பொடிச்சிக்கணும். அது தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த மிளகை வந்து நல்லா நைஸாக வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். அது வந்து முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். பெரும்பாலும் இந்தமாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு செய்கிறதா எதுவாக இருந்தாலுமே நான் கடையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டேங்க. கடையில் எப்பயாவது தான் ரேராக தான் வாங்கி கொடுக்கறது. பெரும்பாலும் வீட்லேயே வந்து செஞ்சு கொண்டு போய் கொடுத்துருவேன். அதேமாரி இந்தமாரி பொடி ஐட்டமும் வந்து நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கிறதுங்க. இதெல்லாம் நம்ம அதிக காசு கொடுத்து வெளியில் வாங்குறதுக்கு பதிலாக நாமளே வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு செலவும் ரொம்ப கம்மி, பணமும் வந்து மிச்சமாகும். கடையில் வாங்குகிற தூள்னு சொல்லிட்டு இந்த இது காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனி மிளகாய் தூள், கரம் மசாலா இது மட்டும் தான் நான் கடையில் வாங்கிக்கிறது. அதுவும் 50 கிராம் பாக்கெட்டு தான். அது பெருசாக ஒன்றும் செலவு ஆகாது. இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா துவையல் அரைக்கிறதுக்கு வந்து துவரம்பருப்பு தாங்க போட்டு வறுத்துட்ருக்குறேன். கூட காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக வந்து ஒரு 5-6 பல் பூண்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம துவையல் அரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதை சுட சுட சாதத்துக்கு அந்த துவையல் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பலகார ஐட்டம்லாம் வீட்டிலே தான் வந்து நான் போட்டுக்கிறதுங்க, கடையில் ரொம்ப வாங்க மாட்டேன். இன்றைக்கி காராசேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து இந்த கப்பால் வந்து 2 கப்பு கிட்ட 2 கப்புக்கு கொஞ்சம் கம்மி தான் வந்து எடுத்துருக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே அரிசி மாவு வந்து தேவைப்படும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கடலை மாவுக்கு வந்து 1/4 கப்பு தான் வந்து நான் அரிசி மாவே வந்து நான் எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு ரொம்ப சேர்த்தோம்னா கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருக்குது. அதனால தான் வந்து அரிசி மாவு இன்றைக்கி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இது கூட வந்து நம்ம அந்த மிளகு தூள், அதுக்கப்புறம் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து நான் கலருக்காக சேர்த்துருக்கிறேன். வேணும்னா அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். சில பேர் இது காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூளும் வந்து சேர்ப்பாங்க. நான் இந்த மிளகு காரம் மட்டும் தான் வந்து சேர்ப்பேன். வெண்ணெய், நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் 3த்தில் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிகை சோடாப்பும் வந்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் சாஃப்டான பாத்திரத்துக்கு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதேமாரி பலகாரம் ஐட்டம் பசங்களுக்கு ஸ்கூலு ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்தமாரி ஐட்டம்லாம் வந்து பெரும்பாலும் வீட்டிலேயே செய்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குற ஒரு மன திருப்தியும் வந்து இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்ம கடையில் வாங்க போனோம்னா அதிக காசு தாங்க ஆகும். அந்த செலவும் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நான் இந்த டிப்பெல்லாம் எப்போதுமே ஃபாலோ பண்ணுவேங்க. என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் அலுப்பாக சோம்பேறித்தனமாக இருக்கிற அன்றைக்கி தாங்க இந்தமாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவும் செய்ய மாட்டேன். அதாவது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் அன்றைக்கி மட்டும் கடையில் வந்து இந்த பிஸ்கட் இல்லை பசங்க வேறு என்ன ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்துட்றது.
என்றைக்காவது ஒரு நாள் செய்கிறதுனால ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு செலவாகிடாது. அது ரெகுலராக வந்து நம்ம அதை கடையிலேயே வாங்கி கொடுத்தா தாங்க அதிக செலவாகும். பசங்கள ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இதுக்காக என்றைக்காவது ஒரு நாள் டைம் வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இந்தமாரி ஐட்டம்லாம் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி அதுமாரி நான் க்ளீனிங் வேலைலாம் எதுவும் வந்து பிளான் பண்ணிக்கல. காலையில் டிஃபன் வேலை முடிஞ்ச கையோடவே மற்ற அப்புறம் நம்ம யூடியூப் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்தமாரி வேலைகள் தான் வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு இல்லைங்களா, வெற்றிலை தீபம் வந்து போடுவேன் 1 to 2. அந்த டைமுக்கு கரெக்டாக சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்களை வந்து டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணியிருந்து கூட்டிகிட்டு வரது தான் எனக்கு வேலை கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி பொழுது இப்படி தான் போச்சு எனக்கு. கரசேவு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி முறுக்கு அச்சில் தாங்க வந்து பிழிய போகிறேன். வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும், நம்மளுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் இந்த முறுக்கு அச்சியில் புழியறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்தமாரி வந்து கண்ணுள்ள கரண்டியில் வந்து மாவு வச்சு இதமாரி உள்ளங்கையெல்லாம் நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா மெலிசாக அந்த காராசேவை வந்து வருங்க. நல்லா சூப்பராக வரும். என்ன ஒன்று இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த கண்ணு கரண்டி வந்து செட் ஆகலைன்னா நம்ம அந்த கேரட்டு செய்கிற அந்த கட்டை வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதில் இந்த மாவு எடுத்து இதுமாரி வந்து நம்ம தேய்ச்சி விட்டோம்னா அந்த கரண்டியோட இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன ஒன்று இதில் வந்து நம்ம மாவு வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து செய்யணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமை தேவைங்க. ஒரு 2 பேர் இருந்தோம்னா அப்படியே பேசிக்கிட்டே இதுமாரி வந்து ஒருத்தங்க தீத்தி எடுக்கவும் இன்னொருத்தவங்க வந்து அதை எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரே ஆளே செய்யணுங்கிறதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக வேலை முடியணும், ஈஸியாக வேலை முடியணுங்கிறத தான் நான் பார்ப்பேன். அதனால தான் வந்து முறுக்கு அச்சியில் வந்து போட்டு பிழிஞ்சிக்க போகிறேன். இந்த 2 இதில் வந்து பண்ணும்போது நம்ம வந்து டைரெக்டாக எண்ணெயில் வச்சு தான் அந்த மாவு வந்து உள்ளங்கையில் வந்து தேய்ச்சி விடணும். அது சில சமயம் வந்து அந்த ஹீட்டு கையிலலாம் அடிக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அது பண்ணுவாங்க. நான் அதுவும் சில சமயம் அது பண்ணுவேன். இன்றைக்கி அது வந்து அதுமாரி பண்ணணும்னு வந்து தோணலை. முறுக்கச்சியில் தான் வந்து பிழிஞ்சிக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து 12:30 மேக்ஸிமம் 1 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் வந்து முடித்தா தான் அதுக்கப்புறம் வந்து நான் சாமி கும்பிட முடியும். அதனால தான் வந்து நான் முறுக்கச்சியில் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். வானல் கொஞ்சம் பெரிய வானலாக வச்சு எண்ணெய் நிறைய ஊற்றி கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு கரெக்டாக வந்து இது ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வந்து முடிஞ்சிடுச்சு எனக்கு. அப்புறம் அந்த பொடி இடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிங்கில் சேர்ந்து பாத்திரம் விளக்குறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு எனக்கு. வீடியோவும் எடுத்துகிட்டே செய்கிறதுனால தான் இவ்வளோ டைம் ஆகுது. இல்லாட்டி நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 15 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் கல்லாட்டம் பிசைஞ்சிட்டேன். பிழியறதுக்கு வந்து சரி வரல. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக மாவு பிசைஞ்சு அதுக்கப்புறமா பிழிஞ்சு நல்லா ஈஸியாக வந்துருந்தது. எண்ணெய்லாம் இழுக்காதுங்க. இது நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா அந்த ஜல்லி கரண்டியாலே வந்து லைட்டாக வந்து உடச்சி விட்டோம்னா தனித்தனியாக வரும். நான் அப்படியே வந்து முறுக்கு மாதிரியே வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தனியாக போட்டு தான் வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன். கரசேவு போட்டு எடுத்துகிட்டு கவுண்டர் டப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே தொடச்சிட்டு சிங்கில் சேர்ந்த பாத்திரமே வந்து விளக்கி முடிச்சிட்டேன் 1 மணிக்குள்ளே. மணி பார்த்திங்கன்னா 12:30 தான் ஆகுது. இன்னும் பாத்திரம் விளக்குற வேலை மட்டும் தான். இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நான் கீழே போயிட்டு வெத்தலையும் பூ பறிச்சுட்டு வந்து அப்புறம் வந்து பூஜை பண்ணணும். சிஸ்டர் கூட வந்து நேற்று வெற்றிலை தீபம் நம்ம கௌரி சிஸ்டர் தான் வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமைக்கு நான் போட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் ரெகுலராக வந்து போட்டுட்ருக்கேன் சிஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, முடிஞ்சால் வந்து 2 சஷ்டி கிருத்திகளையும் வந்து வெற்றிலை தீபம் போடுங்க. குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பார்த்திங்கன்னா நான் இந்த பொடி ஐட்டம் எல்லாமே வந்து இடித்து வச்சுட்டேன். இப்போ காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா இது சாம்பார் பொடி, அப்புறம் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து இட்லி பொடி வந்து தனியாக வந்து டிஃபன் பாக்ஸில் கொட்டி வச்சுட்டேன். துவையில வந்து அரைச்சி வச்சுட்டேன். மிளகுத்தூள் வந்து அந்த பாட்டிலில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. அதை வந்து முட்டை ஆம்லேட் போடும்போது யூஸ் பண்ணிக்கிறது. இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது அரைக்கும் போது வந்து பூண்டு பச்சையாக வந்து சேர்த்து அரைக்கணும். சுட சுட சாதத்தில் வந்து அந்த துவையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரசேவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த வாட்டி சூப்பராக வந்திருந்தது. அரை கிலோ மாவில் வந்து இன்னொரு வாட்டி வந்து பூரிக்கிழங்கு வைக்கிற மாரி இருந்தால் கடலை மாவு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன் வச்சுட்டு மீதி எல்லா மாவையும் வந்து நான் வந்து போட்டுட்டேன்.
1/2 கிலோ மாவுக்கு இவ்வளோக்கும் வந்துருச்சுங்க. இது கடையில் வாங்க போனோம்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் வந்து ஆகும். அப்புறம் இந்த பொடி ஐட்டம்லாம் இடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து எவ்வளோ இருக்குது, இன்னும் 10 நாள் பொழுது வந்து ஓடணும், அதுக்கு தேவையானதெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி தான் பொடி ஐட்டம் எல்லாமே கம்மியாக வந்து இடிச்சிருக்கிறேன். இப்போ இந்தமாரி பொடி ஐட்டம்லாம் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கம்மியாக வந்து இடிச்சுக்கிட்டேங்க. இதெல்லாம் நம்ம வந்து இடிக்காமல் கடையில் வாங்கினோம்னா அதுவும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பைசா தான் செலவாகும். அந்த செலவுகள்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் நான் அதுமாரி வந்து பண்ணுறேன். கார சேவலாம் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாமே லைட்டாக ஒரு தடவை வந்து தொடச்சி விட்டுட்டேன். இல்லைன்னா எறும்பு வர ஆரம்பிச்சிடும். அந்த வேலை முடிச்சிட்டேன். பாத்திரம்லாம் விளக்கிட்டேன். கிச்சனையும் வந்து ஒரு தடவை பெருக்கி தள்ளிட்டேன். அதுக்கப்புறமா கீழே போய் வெத்தலை பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து சாமி தான் வந்து கும்பிட்டேன். வெத்தலை தீபம் போட்டு சாதனா குட்டி தான் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன். அவள் தான் வந்து எடுத்துகிட்ருக்கிறா. இல்லைன்னா நம்ம ட்ரைபேட் எடுத்துகிட்டு வந்து கீழே செட் பண்ணி அது வீடியோ எடுக்கணுங்கிறனால கொஞ்சம் இதை மட்டும் வீடியோ எடுத்து கொடுடான்னு, அதனால் அவள் தான் எடுத்தேன். செவ்வாய்க்கிழமைக்கு வெற்றிலை தீப வழிபாடு வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து காலையில் வந்து எழுந்திரிச்சதுலேருந்து மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் இன்றைக்கி என்னோடய வேலைகள்லாம் இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது. இல்லை நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இன்றைக்கி இந்த விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.